ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து என்னோடய தம்பி வந்திருக்கான். இந்த மோட்டரை எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த மோட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூட்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், வண்டியில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வந்து இந்த மோட்டரை இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரேட்டு அந்த மோட்டரு? 4000 ரூபா. ஸோ இந்த பைப் தானே பேர், ஃபில்டர்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இதை கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து கழுவ போகிறோன்னு பார்க்கலாம். அது என்னதுடா? ஓ, இதுதான் கழுவுறதா? இதுக்கு பேர் என்ன? அந்த ரோல் எடுத்து விடுமா, மடக்கிட்டு இருக்கு பேர். சும்மா ஒயர் போலது, ஓஸு. நம்ம டீப் மாதிரி தான் இருக்கு. புடி கையில் பிடி. தர்ஷம் எப்படி ஃபிட் பண்ணுற இந்த மோட்டரில்? சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளே வாட்டர் வாஷ் பண்ணுறோம் வண்டியை. ஆல்ரெடி தம்பி வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம ஸ்கூட்டியாக வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கு பேர் பிளக்கு. தண்ணி வராமலே அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி வரும். இது என்னது? அது கன்னு மாதிரி இருக்கு. புல்லட் மாதிரி இருக்கு, துப்பாக்கி. இதை வச்சு தான் இன்னைக்கு வண்டி கிளம்ப போகிறோம். இரு, எப்படி வந்து தம்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணட்டும். கல் தான் கிடக்கு பாரு, அதுலேயே அப்படியே ஸ்டாண்டில் அப்படியே கிடக்கட்டும். வண்டி நீ அப்படியே சென்டர் ஸ்டாண்ட் போட வேண்டியதான். ஓ, இந்த வாட்டத்துலையா? சரி, ஓகே. ஃபைனலாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டு இப்போ நிறுத்தியாச்சு. இப்போ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஏய், அதில் கனெக்ஷன் கொடுக்கல பைப்பில். இது எப்படி கனெக்ஷன் கொடுப்ப? தண்ணி இப்போ போட வேண்டியதான். ஓ, அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கணுமா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த பைப்பை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. நம்பிட்டு இருக்கு. அழுக்கா இருக்குடா, இதை கீழே ஊற்றிறாங்க. இன்னும் வச்சு ஆன் பண்ணிட்டு போகிறான் தம்பி. ஆன் பண்ணிட்டியாடா? எங்க ஆன் பண்ணுமா? ஸோ மோட்ரு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. பைப் ஆன் பண்ணு தான்ச்சு, பைப்பை ஓடி ஆன் பண்ணு. எங்கடா தண்ணி ஃபோர்ஸாக வரல? எப்படி எடுக்குறியா? தள்ளுங்க, சூப்பரா இருக்குல்ல? நம்ம வண்டியை பார்த்தீங்களா, நம்ம வீட்லயே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எப்படி இந்த அன்னக்குடியில் தண்ணி வந்து அதுலேருந்து ஒரு ஓஸ் போயிட்டு அங்கே பாருங்க, வீடெல்லாம் நல்லா கழுவி விடுறா தம்பி. வண்டி கீழ் சைட்லாம் அவ்வளோ மண் இருக்கு. பின்னாடி வாங்க, நீங்க 2 பேர் பின்னாடி வாங்க.
துணி பவுடரா? தனிச்சு துணி பவுடர் ஓடிட்டுருவாயா? டயர் தேஞ்சிட போதுரா. தேயாதுல்ல? எட்ட வாங்க, தண்ணி விட்டு எட்ட வாங்க. தர்ஷன் தானே அடியில் அடி சைடில் நிறைய மண் இருக்கு. மறுக்காடுலயும் இருக்கும் பாரு, மறுக்காடுலயும் கீழே உள்ள மறுக்காடுல. சூப்பரா தம்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி கழுவி கொடுத்துட்டு இருக்கோம். அது கம்மி பண்ணிக்க முடியுமா? ஸ்பீடை கம்மி பண்ணலாமா லெவல? ஓ கடை எப்படி? இது வந்து ஸ்லோவா? ஓ இதுலயே ஆப்ஷன்லாம் இருக்கு. இந்த மோட்டர் ஒன்னோடதடா. தம்பி புதுசா வாங்கியிருக்கான். எவ்வளோ? 4000 ரூபா. வேற லெவலில் நம்ம கழுவிட்டு இருக்கோம் வண்டியை. மண் இன்னும் போகல, அந்த சைட்லாம் அப்படியே இருக்கு. எட்ட வாங்க. வேற லெவலில் நம்ம இப்போ வண்டிக்கு சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கீழே இடுக்கில் நிறைய மண் போய் மாட்டிட்டு இருக்கிறோம். அதில் தான் அது ஃபுல்லாகவே வரம்புல. ஓ நீ தான் இங்கே ஆஃப் பண்ணுறியா? கீழ் சைடு நிறையா இருக்குடா. தர்ஷன் தாண்டா என்னண்டா கீழ் சைடு, கீழே அடியில் அப்படிதான். அங்கதான் சூப்பராக பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ வண்டியை கழுவி கொடுத்துட்ருக்கான். வேற லெவலில் இருக்கு மோட்ரு. இந்த மறுக்காடு இதில் வரும் கையில் ஒலைய பாரு, மறுக்காட்டுலேருந்து வர ஒலைய பாரு. அப்படியே நான் இந்த சைடு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓடலை. ஸோ அதனால் கொஞ்சம் மிஷின் வந்து பாருங்கள் இந்த சைடில் சொறி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். போட்டு தான் இருக்குது, நம்ம இங்கே தான் போடணும். ஓடுது. ஓ இது போனது தானே? சரி அதை அழுத்தி இப்படிமா, அது உள்ள அழுத்தி இப்படி. மோட்டர் ஆஃப் பண்ணுறா, சொச்சு ஆஃப் பண்ணு. திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மர்க்காடு அந்த சைடு போயிடுவோம், அந்த சைடு போயிடுறா. அந்த சைடு போய் மர்க்காடு பேரு இப்படி அது மேலே வந்துச்சு, அதான் ஏறுவாங்க. முன்னாடி மர்க்காடு, நீ மர்க்காடு கழுவு நல்லா பாரு, மண்ணுலாம் மேலே வந்துச்சு பாரு. அட்டை கீழே வந்துருச்சுடா. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா துணி பவுடரை வச்சு வண்டி கழுவிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த கம்பி வெல்டிங் வச்சுட்டு வந்துட்டேன்டா. இதில் வைக்கணும், கம்பி தான் இருக்குது, ஸ்க்ரூ தேடி வைக்கணும்.
சேத்தியத்தப்பில் தான் வச்சோம். சேத்தியத்தப்பில் முருகன் அவர்கிட்ட ஸ்க்ரூ இருக்குமான்னு தெரியல. அப்போ வந்து முன்னாடி என்ன மூட்டை இருந்ததுன்னா இது மாட்டுக்கு தீவன மூட்டை இருந்தது. செந்தாமரையில் வாங்கினோம். தம்பியோட சொந்த காசில் வாங்கியிருக்கான். 4000 ரூபா. இந்த மோட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஸோ எப்படி இருக்குது பாருங்க. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்குனே அவன் வந்து வாங்கியிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து துணி பவுடர் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஸோ எந்த அளவு போட்டு தேய்ச்சி வச்சுருக்கான் பாருங்கள் தம்பி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாஷ் பண்ணியாச்சு. சோப்பு நேரெல்லாம் போட்டு சூப்பராக தம்பி வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறாரு. அங்கே தாண்டா பேட்ரி இருக்கு முன்னாடி. இது வேறு பேட்டரியில் தண்ணி பட்டு டவுன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். பைப்பில் தண்ணி போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு தண்ணி இழுத்து அப்புறம் இப்படி கொடுக்குது. மர்க்காடு 2 சைடு மர்க்காடு. என்ன தர்ஷ ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக்கிட்டு நிற்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ முடிய போகுது வாட்டர் வாஷ் பண்ணி. எந்த அளவு வாட்டர் வாஷ் பண்ணுறான் பாருங்கள் தம்பி. வேறு லெவலில் பண்ணுறான். அடியிலடா அடியிலலாம் க்ளீன் பண்ணிட்டியா? மண்ணே இல்லை வண்டியில். நானே கடைக்கு எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷ் பண்ணலான்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். சரி மழை கிளைமேட் பாருங்கள் ஒரு 1 வீக்காக இப்படியே தான் இருக்குது. சரி மழையாக இருந்தால் மழை விட்டதுக்கப்புறம் கழுவிக்கலாம். ஏன்னா இந்த ஒலையில் நம்ம வண்டி எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே சேராயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு சூப்பராக வந்து காஞ்சி போயிருக்குன்னு. பட் மழை இல்லை. கிளைமேட் பாருங்கள் மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருக்குது. பட் மழை கிடையாது. முடிஞ்சா இது வந்து ஃபில்டர்லேயே ஸ்லோ பண்ணிக்கிறது, தண்ணியை ஸ்லோ பண்ணிக்கிறது. அப்புறம் ஸ்பீடு வச்சுக்கிற ஆப்ஷன் இருக்குது இதுலேயே. ஸோ இந்த ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீடாக ஃபோர்ஸ் அடிக்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸ்லோ பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அது அப்படியே ஒரு திருப்புன்னு மாட்டுக்க. இதை திருப்புனா ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, அந்த மூவிங். சரி ஓகே. சொச்சா ஆஃப் பண்ணுமா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ எந்த அளவு பாருங்க. ஸோ நம்ம தம்பி வந்து தான் இன்றைக்கி சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மோட்ரு வாங்கிட்டு தான்டா இருக்கோம். சரி சரி நான் இனிமேல் வந்து உன் மோட்டர் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் வண்டியை. தஞ்சி பாருங்க. போதும் போதும் ஆஃப் பண்ணுமா. போதும். வண்டி பாருங்க எந்த அளவு சூப்பராக பளபளன்னு. இப்போ கழுவியாச்சு. இது எப்படா மண்ணுலேருந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது? அது நாளைக்கு தானே முடியும். இல்லை ஒரு 8 மணி 7 மணிக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான் தம்பி. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தான். இந்த மோட்ரு தம்பிக்கிட்ட தான் இருக்கும். நம்ம வந்து எப்போவெல்லாம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுவோம் அப்போல்லாம் நம்ம வந்து தம்பிக்கிட்ட மோட்டர் வாங்கிட்டு வர சொல்லி நம்மளே வந்து இங்கேயே கழுவிக்கலாம். வாட்டர் வாஷ் பண்ணுறது கடையில் எவ்வளோடா வாங்குறாங்க? 150 ரூபா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு. வண்டி ஒரு 2 மணி நேரம் அங்கே நின்றுட்டு அப்புறமா நம்ம எடுத்து உள்ளே வீட்டுக்கு வேண்டியதான்.
ஃபைனலாக இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டான். வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. சூப்பராக வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. வாட்டர் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே வாஷ் பண்ணியாச்சு. இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4000 ரூபாய் தம்பி சொல்கிறான். அவனுடைய சேலரியில் வாங்கியிருக்கானா 4000 ரூபாய். பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம். கம்பெனி நேம் பாருங்கள், ஆக்ரோன்னு இருக்கு. ஆக்ரோ. உன்னோட ஒரு பைக் கழுவுறதுக்காடா 4000 போட்டு வாங்கினேன். இந்த ஒரு பைக்கை கழுவுறதுக்கு 4000 போட்டு மோட்டர் வாங்கியிருக்கான் தம்பி. எங்கே வாங்கினது? ஆன்லைன்லையா? யார் வாங்கி கொடுத்தா? ஃபைனலாக தம்பி எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்பிட்டான். க்ளோஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ மோட்ரு வந்து ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நமக்கு எப்போல்லாம் நம்ம வண்டியை கழுவணும்னு மோட்ரு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம தம்பிக்கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தம்பியே தள்ளி உள்ளே கொடுக்குறான். இந்த சைடா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை வந்து உள்ளேயே நிறுத்தியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டான். எங்கடா போகிறா? தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டான். சூப்பராக வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டான். பாய் சொல்கிறா. சரி, பார்த்து பொறுமையாக போ. தம்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.